Hello my dear students, welcome back to social science class. Dear students, class 8 term 1 history lesson 2 from trade to territory. இன்று 8ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய வரலாற்றில் இரண்டாவது பாடமான வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை from trade to territory. Dear students, we already focused the many topics related to the from trade to territory. Now we are going to learn today subsidiary alliances. What is mean by subsidiary alliances? Which means துணைப்படை திட்டம். துணைப்படை திட்டம். The துணைப்படை திட்டம், Lord Wellesley introduced the system of subsidiary alliances. இந்த துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் லார்ட் வெல்லஸ்லி, the governor of India in East Indian Company. Why he introduced it? Because to bring the princely states under the control of the British. இந்தியாவில் பலவிதமான குடியரசு மற்றும் குடியேற்ற நாடுகள் இருந்தது, பலவிதமான குடியரசுகள் இருந்தது. Which means many of the small kingdoms were followed in India. ஸோ பலவிதமான அரசுகள் இங்கே இந்தியாவில் இருந்தது. இதெல்லாம் குடியேற்ற நாடுகளால் ஏற்படுத்தப்பட்டது. இங்கு இந்திய மன்னர்களும் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதற்காக லார்டு வெல்லஸ்லி இந்த துணைப்படை திட்டம் என்ற புதிய ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார். It was the most effective instrument for the expansion of the British territory and political influence in India. இது அவர்களின் முக்கியமான ஒரு கருவியாக இந்த திட்டம் கருதப்படுகிறது. ஏன்? For the expansion of the British territory, அவர்களுடைய எல்லை விரிவாக்கத்திற்கு இந்த திட்டம் பயன்படுத்தப்பட்டது. And political influence in India, இந்தியாவில் அரசியலில் ஆதிக்கம் செலுத்துவதற்கு ஒரு சூழ்நிலையை இந்த திட்டம் ஏற்படுத்தி கொடுத்தது. So this system was called the most effective instrument for the British. இது ஆங்கிலேயர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் அவர்களுக்கு நன்மையே வழங்கியது. Dear students, and then the princely states, குடியரசு அல்லது குடியேற்ற அல்லது இங்கே இருக்கக்கூடிய சிறு சிறு நாடுகள், தனியான நாடுகள் நிறைய இருக்குது. அது எல்லாமே கலெக்டிவ்லி known as the princely state அப்படின்னு சொல்லுவோம். The princely state was called the protected state. அந்த பாதுகாக்கப்பட்ட அரசுகள் என்று அழைக்கப்பட்டது அந்த நாடுகள். The British came to be as the paramount power. ஸோ இந்த ஆங்கிலேயர்களுக்கு அதிக ஆற்றலை கொடுக்கக்கூடிய அதிக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு சக்தியை இந்த திட்டம் அவர்களுக்கு வழங்கியது. இட் வாஸ் த டியூட்டி ஆஃப் த பிரிட்டிஷ், இது இவர்களுடைய முக்கிய தலையாய கடமையாகவும் மாறியது. டு safeguard the state from the external aggression and to help its ruler in maintaining internal peace. இது அவர்களுடைய தலையாய கடமையாக மாறியது. அதுவும் குறிப்பாக அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட், ப்ரொட்டஸ்டட் ஸ்டேட்னு சொல்கிறல, அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்டை பாதுகாக்கப்பட்ட அரசுகள் என்று அவர்கள் அழைத்தார்கள். safeguard the state from external aggression, வெளிநாட்டில் இருந்து எந்த அச்சுறுத்தல் வந்தாலும் அவர்கள் தான் இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும். and help its ruler in maintaining internal peace, உள்நாட்டில் ஏதாவது கலவரம் வந்தாலும் இந்த ஆங்கிலேயர்கள் தான் அந்த பிரச்சனையில் தலையிட்டு அதை சுமூகமாக தீர்த்து வைப்பார்கள். ஸோ இந்த சப்சிடரி அலையன்சஸ் அப்படின்றதுன்னா துணைப்படை திட்டம், ஆங்கிலேயர்களுடைய இராணுவ படை இந்தியாவில் இறக்கி வைக்கப்படுகிறது. அந்த பாதுகாக்கப்பட்ட அரசுகளை இந்த இராணுவம் பாதுகாக்கிறது. அதற்குண்டான அனைத்து விதமான செலவையும் இந்த இந்திய நாடுகள், அதுவும் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய சிறு சிறு நாடுகள் அவர்களுக்கு வழங்க வேண்டும், ஊதியம் வழங்க வேண்டும். அந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், அனைத்து விதமான செலவுகளை ஏற்க வேண்டும். இது அவர்களை உள்நாடு மற்றும் வெளிநாடுகளிலிருந்து பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பை உறுதி செய்தது. ஸ்டூடெண்ட்ஸ், மெயின் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் சப்சிடரி அலையன்சஸ், முக்கியமான அம்சம் அல்லது முக்கியமான சிறப்பியல்புகள் என்ன சார்? முக்கியமான சிறப்பியல்புகள் என்ன?
an Indian ruler entering into these alliances. இந்திய ஆட்சியாளர் யாராவது இந்த உடன்படிக்கையில் கையொப்பம் விட்டால் with the British had to dissolve his own armed forces and accept British forces. அந்த உள்நாட்டில் இருக்கக்கூடிய சிறிய நாடுகள் அந்த ஆங்கிலேயரிடம் இருந்த சிறிய படையை தன்னுடைய பாதுகாப்பிற்காக வைத்து கொள்ள வேண்டும். அதற்கான ஒப்பந்தம் கையொப்பமாகும். அது மட்டும் கிடையாது, அதில் குறிப்பாக த பிரிட்டிஷ் had dissolved his own army. அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்டுகளில் பாதுகாக்கப்பட்ட அரசுகள் அவர்களுடைய நாட்டின் படைகளை கலைத்துவிட்டு ஆங்கிலேயரின் படையை அவர்களை நாட்டை சுற்றி பாதுகாக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அண்ட் அக்செப்ட் த பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ், ஆங்கிலேயர்களின் படையை அந்த நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியமான சிறப்பியல்புகளாக இருந்தது. த பிரிட்டிஷ் ரெசிடென்ட் வுட் ஸ்டே இன் ஹிஸ் கேபிட்டல். அதுவும் குறிப்பாக அந்த ஆங்கிலேயரின் பிரதிநிதி ஒருவர் அந்த நாட்டு மன்னரோடு எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருப்பார். ஸோ அப்போ எங்கே என்ன பிரச்சனைகள் நடக்குதுன்றதை அவர் அந்த ஆங்கிலேயருக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார். டுவார்ட்ஸ் த மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான அனைத்து விதமான செலவுகளும் of the army, and he would make annual payments or cede some territory permanently to the company. அந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுற சார்ஜஸையும் இந்த மன்னர் கொடுக்கணும், அந்த படைகளுக்கு கொடுக்கணும். அது மட்டும் கிடையாது, ஆனுவல் பேமெண்ட்ஸ், வருடாந்திர ஓய்வூதியமாக வருடாந்திரமான சம்பளமாக அவர்களுக்கு கொடுக்கணும், பணத்தை கொடுக்கணும். அண்ட் ஆர் சீட் சம் டெரிட்டரி, அல்லது சில பகுதிகளை அந்த ஆங்கில இராணுவத்தை பராமரிக்க ஏற்படுத்தி கொள்ள, அங்கு வலிமையாக இருப்பதற்கு ஒத்திகை பார்ப்பதற்கு அனைத்து விதமான இடங்களையும் இந்த பாதுகாக்கப்பட்ட அரசுகள் ஏற்படுத்தி தர வேண்டும். ஊதிய உயர்வு தர வேண்டும், மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் தரணும் அப்படின்னு சொல்லி பலவிதமான ஒப்பந்தங்களில் இந்த மன்னர்கள் கையொப்பமிட்டார்கள். ஆல் த நான்-இங்கிலீஷ் யூரோப்பியன் அஃபீஷியல்ஸ் should be turned out of his state. அதுவும் குறிப்பாக ஆல் த நான்-இங்கிலீஷ் யூரோப்பியன்ஸ், ஐரோப்பியர் அல்லாத ஆங்கிலேயர்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, ஐரோப்பியில் இருந்து வந்திருக்கிறாங்க நிறைய பேர். ஸோ இந்த இங்கிலீஷ், அதான் பிரிட்டிஷ்காரர் இல்லாமல் யாரெல்லாம் யூரோப் காண்டினென்ட்லேருந்து வந்திருக்காங்களோ அவங்கள என்ன பண்ணோம், ஷுட் பி டர்ன் அவுட் ஆஃப் ஹிஸ் ஸ்டேட், அவர்கள் அனைவரும் அவருடைய நாட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். அண்ட் த நேட்டிவ் ரூலர், அந்த நாட்டின் ஆட்சியாளர் இருக்கிறார்கள், அவர் தான் நேட்டிவ் ரூலர், ஷுட் டீல் வித் த ஃபாரின் ஸ்டேட்ஸ் ஒன்லி த்ரூ த இங்கிலீஷ் கம்பெனி. அவர் அண்டை நாடுகளுடன் ஏதாவது ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் இங்கு ஆங்கிலேய படையிடம் கேட்டுத்தான் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும். த பிரிட்டிஷ் would undertake to defend the state from the internal troubles as well as external. வெளிநாடு மற்றும் உள்நாட்டில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால், அல்லது வெளிநாட்டில் இருப்பவர்கள் போருக்கு தயாராக இங்கு வந்தால் இந்த ஆங்கிலேய படை அவர்களை அந்த பிரச்சனையிலிருந்து பாதுகாக்கும். இதுதான் முக்கியமான ஷரத்துகள் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது முக்கியமான அம்சங்கள், சிறப்பியல்புகள். அண்ட் தென் மெரிட்ஸ் ஃபார் த பிரிட்டிஷ், என்னென்ன நன்மையை இது ஆங்கிலேயர்களுக்கு வழங்கியது. த பிரிட்டிஷ் கம்பெனி மெயின்டைன் எ லார்ஜ் ஆர்மி அட் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் த இந்தியன் ரூலர்ஸ். இந்திய ஆட்சியாளர்களுடைய பணத்தையே கொண்டு இங்கு அந்த அவர்களின் இராணுவ செலவுகளை பராமரித்து கொண்டார்கள். ஆல் ஃப்ரெஞ்ச் இன் த சர்வீஸ், ஆல் ஃப்ரெஞ்ச்மேன் இன் த சர்வீஸ் ஆஃப் நேட்டிவ் ரூலர்ஸ் வேர் டிஸ்மிஸ்டு. அனைத்து விதமான பிரெஞ்சுக்காரர்களும் இந்த பகுதியை விட்டு அவர்களுடைய நாட்டிற்கு சென்று விட்டார்கள். அண்ட் த டேஞ்சர் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ரிவைவல் வாஸ் கம்ப்ளீட்லி எலிமினேட்டட். ரொம்பவும் டேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம் இந்த பிரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்களுக்கு. அவர்களை இந்த நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கு ஒரு உந்து சக்தியாக இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது. அதே போல் அவர்களும் இந்த நாட்டை விட்டு வெளியேறி சென்றார்கள். த பிரிட்டிஷ் கம்பெனி began to control the foreign policy. இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி control the foreign policy of the princely states. வெளிநாட்டில் யாரிடம் ஒப்பந்தம் செய்து கொண்டாலும் இவர்களுடைய தன்னுடைய மேற்பார்வையின் கீழே ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது.
அதனால் இவர்கள் வெளிநாட்டு மன்னருடன் ஆதிக்கம் செலுத்தினார்கள். குறிப்பாக வெல்லஸ்லி டிப்ளமேசி மேட் த பிரிட்டிஷ் paramount power in India. அவருடைய முக்கியமான கொள்கையாக இருக்கக்கூடியது the subsidiary alliances. இது ஆங்கிலேயர்களை இங்கு இந்தியாவில் மிக வலிமையான ஆங்கிலேயர்களாக மாற்றியது. ஸோ அது மட்டும் கிடையாது, he transferred the British Empire in India into the British Empire ஆஃப் இந்தியா. இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஆட்சி என்பதை விட ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இது உலகிற்கு அறிமுகப்படுத்தியது. டிஃபெக்ட்ஸ் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். இந்த பாதுகாக்கப்பட்ட அரசுகள் அப்படின்னு சொன்ன பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அதுக்கு ஏற்பட்ட சில இழப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, த சப்சிடரி அலையன்சஸ் மேட் இந்தியன் ரூலர்ஸ் வீக். இந்திய ஆட்சியாளர்களை வலிமையற்றவர்களாக இந்த உலகுக்கு காட்டியது. அப்ரசிவ் அண்ட் இர்ரெஸ்பான்சிபிள். அது மட்டும் கிடையாது, பொறுப்பற்றவர்களாகவும் கடமையற்றவர்களாகவும் இவர்கள் செய்யப்பட்டார்கள். ஏன்னா அவர்களுடைய இராணுவ படை பார்த்து கொள்கிறது என்பதை இவர்கள் நம்பியே வாழ்ந்தார்கள். protected by the British arms, they neglected their duty towards their subject and even exploited of them. ஸோ அது மட்டும் கிடையாது, இந்த பாதுகாக்கப்பட்ட அரசு என்பதனால they neglected their duty, அவர்களுடைய கடமையை மறந்து செயல்பட்டார்கள். towards their subject and even exploited of them. அது மட்டும் இல்லை, மக்களை சுரண்டக்கூடிய ஒரு வேலையிலும் இவர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். ஸோ ஓகே, ஸோ which are the country first accepted the subsidiary alliances in India? The first Indian state to accept the subsidiary alliances. இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இந்த துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்டது. ஃபர்ஸ்ட் வாஸ் ஹைதராபாத் இன் 1798. ஹைதராபாத் முதலில் கையொப்பமிட்டது. இட் வாஸ் ஃபாலோவுடு. அதைத் தொடர்ந்து தஞ்சாவூர் 1799, அவுத் 1801, பேஷ்வா 1802, பான்ஸ்ல 1803, குவாலியர் 1804, இந்தூர் 1817, ஜெய்ப்பூர், Udaipur and Jodhpur 1818. Dear students, this is the end of the subsidiary alliances. Thank you for watching this video and have a great day.